வீட்டில் ஃபோன் வந்துருச்சு. அப்போ மொபைல் கிடையாதுல்ல. நான் என்ன தேடி பக்கத்து வீட்டு ஃபோன் வந்திருக்கு, போயிருக்காரு. இவன் நேரம் வாரான், சாரத்தை தூக்கி கட்டியிருக்கான். லுங்கி இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இனி தூக்க முடியாது. அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கான். நான் ஃபோனையும் பேசிட்டு கீழே இறங்கினா இவனை பார்த்தேன். எனக்கு மனசில் கன்ஃபார்ம், இன்னைக்கு அடி உறுதி. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை. 49 பெட்டிஷன் கொடுக்க வச்சவன் இவன் 16 தடவை என்னை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அது சரித்திரம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேகமாக வாரான். தூரத்தில் மனசுக்கு புக்கு 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 என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போந்தான் பக்கத்தில் உள்ள தென்னை மரம் நினைச்சு தென்னை மரத்து மேலே இப்படி கையை வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டேன். இந்த பூனை பால் குடிக்குமா கண்ணை மூடுமா? எதுக்கு தெரியுமா? நான் திருடுகிறத யாருமே பார்க்கல. ஆண்டவரே, நான் அடிக்கிறத நானே பார்க்கப்படாது. கண்ணை அப்படி மூடிக்கிட்டேன். அப்பதான் டக்குன்னு பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். டக்குன்னு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து அவ்வளோதான். டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டேன். ஆவியானவர் சொன்னான், அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தின் ஆவியை கட்டுன்னு சொன்னான். இவ்வளோதான். அவனும் இன்னைக்கு உயிரோடு இருக்கான், ரசிக்கப்பட்டான். அல்லேலூயா. அது வேற. அப்போ உடனே சத்தமாக சொல்லவும் முடியாது, என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. வேங்கினது நமக்கு எல்லாம் தெரியும். ரைட் விடு. அப்போ நின்றுக்கிட்டு ஆவியில் புல்லு பெல. சபையில் பாஸ்டர் வாயத்தர கை தட்டுன்னு வராது, அவன் வரட்டு தானா ஜபம் வரும் இல்ல. அதுதானே. இப்போ சபையில் பாஸ்டர் சத்தம் உயர்த்துங்கள், சத்தமிடுங்கள், கை தட்டுங்கள், எப்படி வரும்? வரும் இல்ல. ஒரு அதாவது நம்ம சாதாரணமாக அம்மான்னு கூப்பிடுவோம் வீட்டில், மெதுவாக தான். ஒரு நாய் துரத்தட்டும், அன்புள்ள அம்மா நாய் என்ன இப்படியா சொல்லுவேன்? குடல் வெளியே வருமா வராதா? அதனால தானே சிலருக்கெல்லாம் நாயை நியமிக்கிறார், துரத்தடா கடிக்கட்டும்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில் உருவாக்கப்படுகிறவர்களை விட சூழ்நிலையில் உருவாக்கப்படுகிறவர்கள் தான் அதிகம். அதனாலதான் சில குடும்பங்களை சில சூழ்நிலைகளின் வாயிலாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அது தோல்விகளுக்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காகவே. அப்போ அந்த வார்த்தை உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், கீழ்ப்படிந்து இருந்தாலும் முழு தைரியத்தையும் வரவழைத்து இயேசுவின் நாமத்தில் அவனுடைய கோபத்தின் ஆவியை கட்டுகிறேன் ஆண்டவரே. நிஜம் வந்துட்டான் பக்கத்தில். நேரம் முன்னாடி நானும் அவனை பார்க்கேன், அவனும் என்ன பார்க்க. நேர கிட்ட வந்தானா லுங்கி அவுத்துட்டான். அவுத்துட்டு அந்த என்ன பிரதர் என்ன சொன்னான் தெரியுமா? என்னவோ நினைச்சிட்டு வந்தேன், இப்ப ஒன்னும் வரல, சாயந்தரம் வாரேன். அப்புறம் வரல, நான் தப்பிச்சுக்கிட்டேன்.